இன்ஸ்டால ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். ஒரு அண்ணா போட்டிருந்தாங்க. ChatGPT கிட்ட என்ன ரோஸ்ட் பண்ணு அப்படின்னு கேட்டு, அது வந்துட்டு செம்மையா ரோஸ்ட் பண்ணிருச்சு. தயவு செஞ்சு ரோஸ்ட் மீ அப்படின்னு மட்டும் ChatGPT கிட்ட கேட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நம்ம மண்ட தான் பண்ணாதேன்னு எதை சொல்றாங்களோ அதை தான் பண்ணணும்னு தோணும். நானும் போயிட்டு ChatGPT கிட்ட ரோஸ்ட் மீ அப்படின்னு கேட்டேன். அது வந்துட்டு என்கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, ஆல் ரைட் இஃப் யூ ஆஸ்க்ட் ஃபார் அ ரோஸ்ட் ஸோ டோன்ட் க்ரை லேட்டர் அப்படின்னு இருந்துச்சு. எதுக்கு என்ன இப்படிலாம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னதான் சொல்லுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹியர் வி கோ. கேர்ள், your life is so dramatic that even your YouTube shorts are exhausted. You post day in my life like your life isn't 90% editing captions and 10% saying shocking title please. You have requested more captions than oxygen in 2025. At this point, Instagram should pay you for keeping their caption feature in business. Your phone must be tired every day. Tifia, help me with hashtags. Your phone help me with rest. You change your vibe more than Zudio changes collections. One day working girl, next day church vibes, next day night shift survivor, and somewhere in between you're fighting random anti-commenters like it's WWE. Fine. And the way you ask for shocking title, girl, the only shocking thing is how you still manage to wake up for work after scrolling reels till 4:30 a.m. once. But hey, we still love you because you are the main character in a low budget but highly entertaining series. லைக் நிறைய பேர் போட்டிருந்தாங்க ரோஸ்ட் மீ கேட்டு ChatGPT அசிங்கமா கேட்டுட்டு சில பேருக்கு குடும்பத்தை எல்லாம் இழுத்துட்டு கடைசியில வந்து பட் ஹே வி ஸ்டில் லவ் யூ. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்ல மாட்டேன், ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. பட் நம்ம மனசு ட்ரை பண்ணி பார்க்காதீங்கன்னு சொன்னதானே ட்ரை பண்ணி பார்க்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க.